அதிமுகவில் என்ன நடக்கிறது? பின்னணியிலே பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அமித்ஷா ஓபிஎஸ்ஐ சந்தித்திருக்கிறார். இதிலே தங்கமணி அண்மை காலமாக அதிமுகவிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார். அது ஒரு பக்கம் இருக்க, செங்கோட்டையன் திருநாவுக்கரசை ஒரு திருமண நிகழ்விலே சந்திக்கிறார். கட்சி மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த சூழலிலே நிறைய பேர் அதிமுகவிலிருந்து வெளியேறி வேறு ஒரு தளத்திற்கு பயணிக்க தயாராக இருக்கின்றார்கள். கேபி முனுசாமி தாவேகாவுக்கு செல்வாரா என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. ஏனெனில் செங்கோட்டையனும் கேபி முனுசாமியும் ஏற்கனவே கொஞ்சம் நெருக்கமானவர்கள். கொங்கு மண்டலத்திலே எடப்பாடி அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு செங்கோட்டையன் சென்றதன் பின்னாலே சரிந்திருக்கிறது. வருகிற 10ஆம் தேதி ஒரு மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிலே பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், ஓபிஎஸ், ஓபிஆர், ஓபி ரவீந்திரநாத் போன்றவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும், சசிகலா அவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற வாதம் வலுக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்றைய திரைமறைவு நிகழ்ச்சியில் என்ன நடக்கிறது? பின்னணியிலே பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் அமித்ஷா ஓபிஎஸ்ஐ சந்தித்திருக்கிறார். கூடவே ஓபி ரவீந்திரநாத்தும் சென்றிருக்கிறார். இன்னொரு பக்கம் அதிமுகவில் பெல் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய தங்கமணியும் வேலுமணியும். இதிலே தங்கமணி அண்மை காலமாக அதிமுகவிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார். தங்கமணியும் முத்துசாமியும் ஒரு நிகழ்விலே சந்திக்கிறார்கள், ஒரு கோயில் நிகழ்விலே. அது ஒரு பக்கம் இருக்க, செங்கோட்டையன் திருநாவுக்கரசை ஒரு திருமண நிகழ்விலே சந்திக்கிறார். கட்சி மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த சூழலிலே நிறைய பேர் அதிமுகவிலிருந்து வெளியேறி வேறு ஒரு தளத்திற்கு பயணிக்க தயாராக இருக்கின்றார்கள். இதுக்கிடையே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக கருதப்பட்ட கேபி முனுசாமி அண்மையில் சேலத்திலே ஒரு திருமணத்திற்கு வந்திருந்த போது கூட அவருடைய எடப்பாடியுடைய வலதுகரமாக செல்லக்கூடிய இளங்கோவன் என்பவர் எடப்பாடி அவர்களை பார்த்துவிட்டு செல்லுமாறு கூறிய போது கூட பார்க்காமல் சென்று விட்டார். ஏனெனில் 2026 தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் தலைமையில் நிறைய வேட்பாளர்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுவே தங்கமணி போன்றவர்களுக்கும் கேபி முனுசாமி போன்றவர்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை தந்திருக்கிறது. கேபி முனுசாமி தாவேகாவுக்கு செல்வாரா என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. ஏனெனில் செங்கோட்டையனும் கேபி முனுசாமியும் ஏற்கனவே கொஞ்சம் நெருக்கமானவர்கள். அதை தவிர திருநாவுக்கரசுடன் செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். திருநாவுக்கரசரும் தாவேகாவுக்கு செல்வாரா என்பது தெரியவில்லை. இதற்கிடையிலே முத்துசாமி, முன்னாள் அதிமுகவிலே இருந்த முத்துசாமி, இப்போது திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் தங்கமணியை சந்தித்து பேசியிருக்கிறார். ஆக தங்கமணி ஒரு திமுகவுக்கு வந்தால் அவருக்கான என்ன பொறுப்பு தரப்பட வேண்டும் என்பதை பேசி ஒரு முடிவுக்கு வருவதற்காக காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கொங்கு மண்டலத்திலே எடப்பாடி அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு செங்கோட்டையன் சென்றதன் பின்னாலே சரிந்திருக்கிறது. இப்பொழுது தங்கமணி அங்கிருந்து வெளியேற்றம் செய்தால் மேலும் அங்கு சரிவை நோக்கி நகரும் என்று தோன்றுகிறது. முத்துசாமி அவர்கள் அவருடைய லாபியை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த முறை கொங்கு பெல்ட்டிலும் அதிமுகவுக்கான செல்வாக்கு எதுவும் இல்லாத காரணத்தினாலே ஒரு 25 சீட்டு ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் நிலவுகிறது. இன்னொன்று, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருந்ததினாலேயே கடந்த முறை கூட 2021 தேர்தலிலே சிவி சண்முகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததினாலேயே என்னால் ஜெயிக்க முடியவில்லை என்ற கருத்தை சொல்லியிருந்தார். அந்த நிலைமையிலே வருகிற 10ஆம் தேதி ஒரு மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிலே நிறைய விஷயங்கள் பேசப்போகிறார்கள். பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், ஓபிஎஸ், ஓபிஆர், ஓபி ரவீந்திரநாத் போன்றவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும், சசிகலா அவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற வாதம் வலுக்க ஆரம்பித்திருக்கிறது. இதற்கிடையிலே ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்குவதாக ஒரு ஐடியாவில் இருந்தார். அதையும் அமித்ஷா தடுத்து வைத்திருக்கிறார். 10ஆம் தேதி இந்த கூட்டத்திற்கு பிறகு நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், அதற்குள்ளாக நான் ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையிலே எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி அவர்கள் அவருடைய மாவட்ட செயலாளர்களுக்கு ஆரம்ப காலத்தில் அவரை பொதுச் செயலாளராக கொண்டு வருவதற்கு நிறைய பேருக்கு பணம் கொடுத்ததாக ஏற்கனவே பொன்னையன் அவர்கள் பேசியதாக கசியப்பட்ட ஆடியோ ரெக்கார்டில் கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக மாறுவதற்கு தன்னுடைய பணத்தை செலவழித்திருப்பதாக சொல்லி, ஏன் தனக்கே இந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவி வரக்கூடாது என்ற ஆதங்கத்தில் இருப்பதாகவும் தெரிகிறது. இதையும் பாஜக கருத்திலே கொண்டிருக்கிறது. ஒருவேளை இவர்களுடைய கூட்டணிக்கு, அதாவது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி போன்றவர்களை கூட்டணியிலே இணைத்து கொள்ள மறுத்தால், எடப்பாடி அவர்கள் மறுத்தால், அதற்கு பகரமாக மாற்றாக எஸ்பி வேலுமணியை பொதுச் செயலாளராக மாற்றும் எண்ணமும் இருக்கிறது. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும், பார்க்கலாம்.